எவ்வளவு பெரிய சாமியும் தப்பித்தவறி தலித் வீட்டில் பிறந்துட்டா அவங்க சாமியாக இருக்க முடியாது. கடவுள் அவதாரமே வந்தாலும் சரி, ஏன் எந்த சாமியும் கடவுள் அவதாரமும் தலித் வீட்டில் பிறக்கல? நிறையா பார்க்குறோம்ல, வேடர்கள் வீட்டில் அல்லது வனவாசிகள் வீட்டிலலாம் கடவுள் பிறந்திருக்காரு. ஆனால் தலித் வீட்டில் பிறந்த மாதிரியே தெரியலையே. ஏன் அப்படி இருந்தால் அந்த சாதியவும் தள்ளி வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஓவராலாக என்னன்னா, அப்போ இவ்வளவு பன்னெடுங்காலமாக இருந்து வருகிற இது ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு அம்சம், இதுக்குள்ள சுரண்டலும் சேர்ந்திருக்கு, உழைப்பு சுரண்டலும் சேர்ந்திருக்கு என்று எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா தளத்திலும் ஒரு சேர போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நான் அதிகார அடுக்குன்னு சொல்லும்போது என்னதான் நீங்கள் மற்றவங்களை கூப்பிட்றது மாதிரி இருந்தாலும் ஒரு எஸ்ஐயை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு ஏஎஸ்பி டிஎஸ்பி எஸ்பி அல்லது ஒரு கலெக்டர், அதை இவங்க எல்லாரும் அங்கீகரித்து தானே போகிறாங்க. இவர் வீட்டில் வேறு மாதிரி இருப்பார், ஆனால் அங்கே அந்த இடத்துல அதை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.